ஸ்மக்லிங்கை தடுக்கிறாங்க. ஸ்மக்லிங் பத்தி இன்னொரு பாட்டு கூட இருக்கு. அதை பத்தி இன்னொரு பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் டானா நடிச்சிருக்காரு. அவரை கடைசியாக அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு அவர் நடிச்சிருக்காங்க. இந்த சாங் பாட்டு போட்டிருக்காங்க. போட்டு அதை வந்தா நல்லா இருக்கும். ஓகே, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை சொல்லிக்கிறது. ஏதோ வந்து இந்த வருஷம் வந்துக்குது, ஏதோ அனலி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ஜனநாயகம் வருது அப்படிங்கும் போது அது உண்மை இல்லையா. ட்ரை பண்ணியிருக்காங்க. நானும் மாசா இருக்கு, ஆனால் உண்மையை உள் மனசு குத்தினே இருக்குது. உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு தான் படம் வந்து சுமாராக பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க, பெருசாக சொல்லிக்கலாம் ஒன்றுமே இல்லை. ஒன் டைம் ஆச்சு போய் போன பதில் ட்ரோல் பண்ணாங்க. இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்காங்க. போன படம் இந்த படம் ரொம்ப ஐடியாவில் இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டுருக்காங்க. ஒயிட் மாஸ்டர் 5 பேர் மண் போட்டாங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டுருக்காங்க. நான் அவங்க மேடம் கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன கொஞ்சம் புக் பண்ணலாம். அஞ்சோட நல்லா பண்ணியிருக்காங்க. கோவம் ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் ஓகே. அது படத்தில் இல்லைங்க. படத்தில் வராங்க, சதீஷ் சார் வராங்க, அப்புறம் இன்னொரு போலீஸ் வராங்க, அப்புறம் அந்த இன்னொருத்தர் வராங்க, சார் குண்டர்கள் ஒரு பேர் வராங்க. பெருசாக சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்னடா வருஷம் முதல் நாள் நேற்று ஒன்று 8ஆம் நாள் வந்துக்கிறோம் அப்படிங்கும்போது ஒன்றுமே இல்லை. ஓகே, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்கள அதை பாராட்டில் உண்மையாக சொல்ல போனால் படம் வந்து இந்த படத்தை வந்து படம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வேஸ்ட் சுமார் தான் படம். ஏன்னா ஏதோ ஒரு கதைக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. ஒரு கதை வந்து ஒரு பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி போகணும், இல்லை ஒரு பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஏதோ மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். என்னடா ஒரு பக்கம் குழந்தை வருது, இவங்க வராங்க, எல்லாம் வராங்க வந்து அதிகமாக நமக்கு வருஷம் 2வது நாள் ஒரு நல்ல படத்தை பார்த்துக்கணும். நான் வருஷம் முடியும் போன வருஷம் நல்ல படம் பார்த்தோம், சந்தோஷம். இந்த வருஷம் ஐயோ ஆரம்பி அப்படிங்கும்போது எதுவுமே இல்லை. படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதெல்லாம் இப்போ தான் ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது எவ்வளோ விஷயங்கள் முன்னோக்கி பார்த்தாவே ஒரு சின்ன வீடியோ எடுத்தாவே என்னடா சேர்ந்து படம் அளவுக்கு எடுத்துச்சுன்னா நம்மளே பிடிக்கணும். ஆனால் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நான் போனால் ஒரு படம் அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் வந்து அதை போட்டாதீங்க தயவுசெய்து. எனக்கு ஒரு நாள் பிடிக்கல. என் 105 ரூபா போயிடுச்சு. இந்த 2வது நாள் ரொம்ப 105 ரூபா போயிடுச்சு. ஒழுங்காக நான் வெளியில் போயிட்டா கூட அழகாக ஒரு மதியானத்துக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு கம்மி தூங்கியிருப்பேன். இல்லாமல் இன்சல்ட் பண்ணிட்டாங்க. மனசு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. இந்த வருஷத்துலேயே இப்படியா இருக்கணுமா அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் ட்ரெயிலெல்லாம் பார்க்கும்போது எம்மா ஃபைட் என்னம்மா இப்படி பார்க்குறாங்க அப்படிலாம் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. ஏதோ பறக்கிறாங்க. பறக்கிறதுக்கு கூட ஒரு சின்ன முக அழகு வேணும். அப்புறம் ஹீரோயின் இருக்கின்ற ஒருத்தர் கேட்டார், ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் பார்த்து ஹீரோயினி நான் பார்க்கவே இல்லையாப்பா. ஹீரோயின் தான் இருக்காங்க படத்தில் மெயினா. அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு நான் தான் யோசிச்சேன். ஏதோ ஒன் டைம் ஆச்சுவல் போர் அடிக்குது. உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன், நான் போய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 2 ஹவர் யார் வந்தாலும் நிம்மதியாக தூங்கி எழுந்து போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அனலி படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், சூப்பரான தரமான படம். இன்னும் நம்ம விஜய் சேது மேடம்லாம் அந்த பக்கம் அரசியல் பக்கம் போயிட்டாங்க. அவங்க இடத்த யாரும் இறக்குவாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தோட ட்ரெயிலர் போகும்போது ஊக்கிறாரு இவங்க தான் அடுத்தது அப்படின்னு நினச்சி வந்தேன். அதான் எதுவுமே நீங்கள் சொன்னாங்க, அப்படி தான் ஏமாந்துட்டேன். ஓகே, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக. வருஷம் முதல்ல கொடுத்து ஏமாத்துருமா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. கொஞ்சம் குழுக்களை விட்டுருக்கலாம். கொஞ்சம் நல்ல படத்தெல்லாம் வந்து முன்னாடி விட்டு இந்த மாதிரி படத்தில் உள்ள குழுக்களை தூக்கி உள்ள பண்ணால் கொஞ்சம் ஏதோ ஒன்று ஓகேடா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கதைக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மே மெயினாக இல்லை. என்ன ஒரு விஷயம், ஒரு கதை இருக்குது அப்படிங்கும்போது அது கதை வந்து வலுவாக இருக்கணும். இந்த கதை வச்சு அப்படி தீர்க்கலாம். இவங்க வந்து இவங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி. அது சக்தி சார்லாம் எவ்வளோ க்யூட்டாக அழகாக அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு வில்லனாக போட்டு தொப்பை நொண்டிமா நிற்க வச்சுட்டு நான் வில்லன் தான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஓகே, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. 0% வாட்சபிள். சூப்பர். நீங்கள் என்ன எதிர்பார்த்து? நான் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு கதையிலேயாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஒரு கதையில் ஸ்பேஸ் இருக்கும். அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ரென்த் விஷயத்தில் பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரென்த் விஷயம் இவங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்ட்ரென்த் விஷயம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்படின்னு தான் ஒரு ஒர்க் பண்ணுவோம். ஒரு யூடியூப் ஒரு வீடியோ பார்த்தோம்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி சில விஷயம், நிறைய மோட்டிவேஷன், நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம பார்ப்போம். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு